தினம் பாடும் மனமே யோகங்கள் கூடும் ஸ்ரீராகவேந்திரம் குரு ராகவேந்திரம் தினம் பாடும் மனமே யோகங்கள் கூடும் தீராத துயரம் தானாக விலகும் தீபாகும் குருவின் சரணாரவிந்தம் தீராத துயரம் தானாக விலகும் தீபாகும் குருவின் சரணாரவிந்தம் மந்திராலயனே குருவே சரணம் மாமாதவனே குருவே சரணம் பந்தோர்களே வாழித் தருளும் வனவாசமையும் திருவே சரணம் சுகமாக காலை விடுகின்ற நேரம் துறையெங்கும் கேட்கும் குரு சுப்பிரபாதம் ஜகம் வாழ வந்த ஸ்ரீராகவேந்திரன் சயனம் கலைத்தே சீரருளும் நேரம் ஸ்ரீமூல ராமபத பங்கஜலோல பிருந்த ஸ்ரீபூர்ண போத மதுரம் சுதாப்தி சந்திர ஸ்ரீவியாசராஜ விதுஷாம்பர திவ்யமூர்த்தே ஸ்ரீராகவேந்திர பவதாத்தவ சுப்பிரபாதம் மனதோடு நின்று தினம் பேசும் நாதன் மறைவாக நின்று உலகாளும் வேந்தன் மணிவோடு வந்து நடமாடும் தேவன் காருண்யமேகன் ஸ்ரீராகவேந்திரன் மந்திராலய நிவாசாய சீதகோமூர்த்தயே மத்வமதவர்த்தனாய ஸ்ரீராகவேந்திராய மங்களம் ராகவேந்திராய மங்களம் ஸ்ரீராகவேந்திராய மங்களம் ராகவேந்திராய மங்களம் குரு ராகவேந்திராய மங்களம் ராகவேந்திராய மங்களம் ஸ்ரீராகவேந்திராய மங்களம் ராகவேந்திராய மங்களம் குரு ராகவேந்திராய மங்களம் வணக்கம் நேர்களே. இன்றைய வாஸ்து பகுதியில் அக்னேய தோஷமும் அக்னேயத்தில் தண்ணீர் தொட்டியும் அக்னேய வாசல் இருந்து அந்த வீட்டில் 2 மனைவியும் அவர்களுக்கு குப்த சம்பந்தம் வீட்டுக்கு தெரியாமல் இருக்கின்ற சம்பந்தங்கள் அது பற்றி நாங்கள் சொல்கிறோம். இந்த மாதிரி உங்களுக்கு பங்களாவோ வீடோ இருந்ததுன்னா அதை எப்படி மாற்றலாம், அதை மாற்றி எப்படி வாழ்க்கையை சீராக நல்லபடியாக இருந்து சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு சொல்கிறேன். இப்பொழுதுக்கு அதுக்கு ஒரு சின்ன வரைபடம் பாருங்க. போன நிகழ்ச்சியில் சொன்னதே அதே தான். அக்னேய வாசல் இருந்து இந்த இடத்துல அவருக்கு பெரிய ஃபேக்டரி இருக்கு. ஆனால் அவர் வந்து வீட்டுக்கு வருதுன்னா எப்படின்னா இப்படி வந்து தெற்கு அக்னேயம் வந்து இந்த கட்டின வீடும் ஃபேக்டரிக்கும் அதுக்கும் தெற்கு அக்னேயத்தில் வந்து தெற்கு அக்னேயம் கிழக்கு அக்னேயம் சேரும் இடத்தில் வந்து திரும்பி வீட்டுக்குள்ள இந்த இடத்துல இப்படி திரும்புறாரு பாருங்க, எப்படி திரும்பி தெற்கு திசையில் வரார். அந்த மாதிரி வந்து இந்த வந்த உடனே உட்கார இடமும் அவரும் பெட்ரூம் இந்த இடத்துல இருக்கு. அந்த பெட்ரூமுக்கு 2 வாசல் இருக்கு, இப்படி இருக்கு இப்படி இருக்கு. அப்படி இருந்தா கண்டிப்பாக அடிச்சு சொல்லலாம் அந்த மனிதனுக்கு 2 மனைவி இருக்கின்றது. இப்பொழுது மாற்றி அமைக்கணும். ஐயோ நீங்க தான் பாக்குறவங்களெல்லாம் இந்த மாதிரி எங்க வீட்லயும் இருக்கு, அவரும் இந்த மாதிரி சரியா வீட்டுக்கு வர மாட்டேன்றாரு, அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா பாருங்க, செஞ்சு பாருங்க, மாற்றி அமைச்சு பாருங்க. அவர் வீட்டுக்கு கரெக்டாக வருவார், உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை போகும். இந்த வாசலை இப்படி கிழக்கில் மாற்றி விட்டுடுங்க. ஃபஸ்ட்டு சாதாரணமாக இங்கே வந்து வாசலில் மாற்றிட்டு வீட்டுக்கு இப்படி வர்ற மாதிரி அந்த பெட்ரூம்க்கு வர்ற மாதிரி பாருங்கள். பெட்ரூம்க்கு இருக்கின்ற இந்த தெற்கு அக்னேய வாசல் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அவர் கேட்க மாட்டார் அப்படின்னா தெற்கு திசையிலேருந்து இப்படி வீட்டுக்குள்ளே வரும் பார்த்தீங்களா,
இந்த டோருக்கு நேரா ஒரு பெரிய கண்ணாடி 2 அடிக்கு 3 அடி கண்ணாடி போட்டு மிரர், கண்ணாடினா மிரர் போட்டுட்டு நம்ம உள்ள நுழைஞ்ச அந்த பிம்பம் அந்த இடத்துல படிய வேண்டும். அந்த மாதிரி படிஞ்சதுன்னா இந்த தெற்கு வாசலுடைய தோஷம் நீங்கிவிடும். அதுக்கப்புறம் இந்த தெற்கு வாசல், தெற்கு அக்னேய வாசல் இப்படி வர்றத இப்படி வந்து மாத்தினாதான் ரொம்ப சீக்கிரம் அதுக்கு அஃபெக்ட். முடியல அப்படின்னும் பொழுது வீட்டுக்கு வெளியும், வீட்டுக்கு வெளி பக்கமும் வீட்டுக்கு உள் பக்கமும் ஒவ்வொரு விநாயகரும் வைக்க வேண்டும். விநாயகர் சிலை, விநாயகர் படம், அது எந்த மாதிரி விநாயகர் வைக்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வி. எந்த மாதிரி விநாயகர் வேணா வைங்க. இந்த மாதிரி விநாயகர் தான் வைக்கணும், அந்த மாதிரி விநாயகர் ஒன்றும் வேண்டாம். ஒரு விநாயகர் படத்தை வைக்கும். ஒன்றுமே இல்லை, பத்திரிக்கையில் வர ஸ்டிக்கரை ஒரு நல்ல படமாக போட்டுட்டு 2 விநாயகர் வைங்க. வச்ச பிறகு அதுக்கு ஊதத்தையெல்லாம் காட்டாதீங்க, ஏன்னா தீட்டெல்லாம் போடும். விநாயகர் மாத்திரம் வைங்க, இல்லையா? இந்த பெட்ரூம்ல ஒரு பெரிய கண்ணாடி இந்த இடத்துல போட்ட உடனே நீங்க செய்ய வேண்டிய ஒண்ணு, நம்ம வீட்டில் வந்து லேடிஸ் எல்லாம், பொம்பளைங்க எல்லாம் புடவை கட்டுறவங்க எல்லாம் இன்னும் இருக்காங்க, சல்வார் போடுறவங்களும் இருக்காங்க. சல்வார் போடுறவங்களும் புடவை கட்டுறவங்களும் ஒன்று பரிகாரமாக சொல்றேன். இதுல இருக்கிற பரிகாரம் வெறும் பொருளை மாத்தினா ஆகாது. பாருங்க, நான் என்னோட குர்தாவை காட்டுறேமா. இந்த முனையம் இப்படி ஒன்று கட்டு, சின்னதா கட்டிடுங்க. கட்டின பிற்பாடு அதை புடவையே சொருங்க. டெய்லி காலையில நம்ம குளிச்சுட்டு வந்த பிற்பாடு இதை ஒரு கட்டிட்டு சின்னதா முடிய போடணும். கட்டுனா ஒரு சின்ன முடிய போட்டுட்டு அந்த புடவையை இப்படி சொருவுங்க. டெய்லி கட்டுற புடவைல அந்த மாதிரி ஒரு முடிய போட்டு சொருவுங்க. ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் பைரவர் கோயில் போங்க. அது ராவு காலத்தில் போகணுமா அப்படி கிடையாது, சாயந்தரம் போகணும். 4 to 8 போகணும். 6 வரைக்கும் சூரியன் அஸ்தாவர நேரம் வரைக்கும் போகணும். சில நேரம் 5:30 அஸ்தாவும் 6:30 ஆகும், இல்லையா? அஸ்தாவர நேரத்தில் போயிட்டு பைரவருக்கு ஆயில் எண்ணெயில் ஒரு விளக்கு கொளுத்தணும். இந்த மாதிரி கொளுத்துனீங்கன்னா இந்த தோஷம் நீங்கும். 2வது, செவ்வாய்க்கிழமையும் முருகன் கோயிலுக்கு போகணும். நீங்க இருக்கிற இடத்துக்கு கிட்ட எந்த முருகன் கோயில் இருக்கு அங்க போங்க. சிங்கிள் பழனி ஆண்டவரா நிக்கிற கோயிலுக்கு போவாதீங்க. வள்ளி தேவியானோட இருக்கிற முருகன் கோயிலுக்கு போங்க. அங்க வந்து விளக்கை கொளுத்திட்டு வாங்க. 2 விளக்கு கொளுத்தணும். 2 பூ, முன்னால இருக்கிற 2 அந்த கலர் என்ன இருக்கும், ரெட் ரோஸ், அந்த மாதிரி கலர் எடுத்துட்டு போய் பூவை வைக்கணும். அந்த மாதிரி வச்சு கும்பிட்டுட்டு வந்தீங்கன்னா இந்த படத்துல காட்டுற இந்த தோஷங்கள் எல்லாம் நீக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வரும். உங்க வீட்டுல அவங்க உங்க பேச்சை கேட்பாங்க. கேட்டுட்டு இதை மாத்திடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்க உங்க வாழ்க்கைய நல்லபடியா வாழலாம். கோடிக்கணக்கில் சொத்து வரும், ஆனா வீட்டுல இருக்கிற நிம்மதி இல்லை அப்படின்னு சொன்னனால 2 பரிகாரமும் சொன்னேன். 3வது பரிகாரம், நீங்க வந்து உங்க ஏரியால இருக்கிற பசுவை காப்பாற்றணும். பசுவுக்கு வந்து முன்னால் என்ன பண்ண முடியுமோ சாப்பாடு கொடுக்கலாம், வாழைப்பழம் கொடுக்கலாம், அவத்திக்கீரை கொடுக்கலாம். கண்ணு தெரியாம உடம்பு சரியாம இருக்கின்ற பசுவை காப்பாற்றி அவங்களுக்கு வந்து சோறு போடுங்க. அவங்களுக்கு என்னென்ன காப்பாத்துறது ஒரு பண்ணுங்க. கௌஷால ஆரம்பிங்க. அந்த மாதிரி ஆரம்பிச்சிங்கன்னா இந்த பணமும் இந்த தோஷமும், பணம் வந்து சேரும், தோஷம் நீங்கிடும். தெற்கு அக்னேய வாசலின் தோஷங்கள் கண்டிப்பாக நீங்கும். இந்த இடத்துல இருக்கிற இந்த தண்ணி தொட்டி கண்டிப்பாக நீங்க எடுத்துக்கணும். இதே இப்போ ஒரு வாடகை வீடாக இருந்து நீங்க இருந்தீங்கன்னா என்ன செய்யலாம்? நம்ம பங்களாக்காரங்க பத்தி பேசிட்டோம். சின்னதா வாடகை வீட்டுல இருக்கோம், அப்போ கூலி வேலையும் செய்யறோம். சில பேர் சின்னதா போய் சம்பாதிச்சு எடுத்துட்டு வராங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கும், என்ன எதை மாதிரி இருக்குமா? ஐயா, பிரச்சனை எல்லாம் ஒரே மாதிரி தான். வாடகை வீடு இருந்தாலும் பெரிய கோடீஸ்வரர் இருந்தாலும் ஒரே சமானமான பிரச்சனை. ஆனா இவருக்கு வந்து வசதி கொஞ்சம் கம்மி இல்லையா? அவர் என்ன எப்படி பண்ணா அந்த வீட்டுல இருந்து நமக்கு இந்த பீடை தோஷம் நீங்கிடும்? அந்த மாதிரி வீட்டுல வாழும் தாயார்கள் நீங்க என்ன செய்யலாமா, உங்க பெட்ரூமை வந்து நீங்க மாத்துங்க. மாற்ற முடியலனாலும் நீங்க படுக்கிற திசை மாற்றி விட்டுடுங்க. நீங்க வெஸ்ட், மேற்குல தலை வச்சு கிழக்குல கால் வச்சு படுங்க. நைட்டு நீங்களும் படுக்கும் பொழுது உங்க ஹஸ்பண்டும் படுக்கும் பொழுது சாதாரணமாக நம்ம வீட்டில் வெள்ளம் இருக்கு, அதை வந்து சாப்பிட்டு படுங்க. சாப்பிட்டு படுத்தீங்கன்னா இந்த அக்னேய தோஷம் நீங்கும். ஏன்னா வாடகை வீட்டில் வந்து இடிக்க முடியாது இல்லையா? வெள்ளத்தை சாப்பிட்டு படுத்தீங்கன்னா அக்னேய தோஷம் நீங்கி உங்களுக்கு வந்து வாழ்க்கை நல்லபடியா வாழலாம். ஆனா இந்த வாசல்ல இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் எங்கேயும் தண்ணி பிடிச்சி வைக்காதீங்க.
அந்த இடத்துல தண்ணி பிடிச்சி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த தோஷம் நீங்காது. இப்போ தண்ணி பிடிச்சி வைக்காம நம்ம இந்த வீட்டில் வாழலாம். சின்னதா ஒரு ரூம் ஹால் கிச்சன், இது கிச்சனாக இருந்தாலும் இது குடவுனாக இருந்தாலும் நம்ம வீட்டில் தேவையில்லாத பொருள் இந்த இடத்துல வச்சாலுமா வாடகை வீடு ஒரே ரூம் இருந்தாலும் அந்த பிரச்சனை இருக்கும். இதை நீக்கிடுங்க, உங்க வாழ்க்கைய நல்லபடியா வாழலாம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். ஆனா அதுக்கு முன்ன என்னன்னா, உங்களுக்கு என்னென்ன குறைகள் இருக்கு, மனசுல ஏதாவது ஒரு குறை இருக்கு, அதை வரைபடமாக எழுதி ஜி தமிழ் சேனலுக்கு சென்னைக்கு எழுதுங்க. நன்றி, வணக்கம்.